பிரைஸ் தி லார்ட். கடந்த 2 வாரங்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ வி ஆர் இன் த தேர்ட் பார்ட். இன்றைக்கு நாம் நம்முடைய ராஜ்யத்திலே குணமாக்குற தேவனுடைய வல்லமையை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். த பவர் ஆஃப் காட் டு ஹீல் இன் த கிங்டம் ஆஃப் காட். தட் வில் பி அவர் மெடிடேஷன் டுடே. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் தேவனுடைய வசனத்தின் வல்லமையில் இருக்கிறது என்று கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறேன். இதை குறித்து பல மணி நேரங்கள் நாம் சிந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற தலைப்பு நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சுகம், தெய்வீக சுகம், அதற்கான வல்லமையை குறித்து பார்ப்பதற்காக கொஞ்சம் அது ஒரு முன்னுரையாக வசனத்தில், தேவனுடைய வசனத்தில் இருக்கிற வல்லமையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் எபிரேயர் 11:3 திருப்பினால் இந்த ஒரு வசனம் ஆக்சுவலாக 140 வருஷத்துக்கு முன்பாக இடபிள்யூ கேனியன் என்ற ஒரு தேவ ஊழியக்காரருடைய வாழ்க்கையை மாற்றி அவருக்கு கொடுத்த அந்த தரிசனங்கள், அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் மூலமாக அவர் மூலமாக பெந்தகோஸ்து சபைகளில் விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தினால் தேவனுடைய சுகத்தை குறித்தும் பல ஊழியக்காரர்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்க. கெனத் ஹேகின், டி.எல். ஆஸ்பான், பாங்கே, நமக்கு தெரிந்தவர்கள்லாம் குறிப்பாக அவருடைய தரிசனத்திலேருந்து, அவருடைய வெளிச்சத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்க. அவர் இந்த ஒரு வசனம் அந்த ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய வல்லமை குறித்தும் தேவனுக்கு இருக்கிற அதிகாரம், அதை வைத்து எப்படி கண்ணுக்கு காணாத காரியங்கள் காண்கிறதாய் மாறுகிறது என்பதை குறித்து இந்த ஒரு வசனத்தில் அவர் புரிந்து கொண்டேன் என்று விளக்குகிறார். எபிரேயர் 11:3, ஹீப்ரூஸ் 11:3. விசுவாசத்தினாலேயே நாம் உலகங்கள் அனைத்தும் இறைவன் தனது வார்த்தையினால் கட்டளையிட உருவாக்கப்பட்டன என்று விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே காணப்படுகிறவர்கள் காணப்படாதவற்றிலிருந்து உண்டாயிற்று. By faith we understand that the worlds were framed by the word of God. இதில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் இருக்கிற ரகசியம், அதை மிகவும் அற்புதமாக அதை தெளிவுபடுத்துகிறது இந்த வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று அது பார்க்கும்போது அது ஏதோ இறையியலுக்கோ சரித்திரபூர்வமான காரியம் மாத்திரம் இல்லை, அது ஆக்சுவலாக வெளிப்பாடு. தேவன் சிருஷ்டித்தார் என்பது மாத்திரம் அங்கே முக்கியம் இல்லை, எப்படி சிருஷ்டித்தார் என்பது முக்கியம். அவர் எப்படி இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்தார் என்றால், இட் வாஸ் பை த வேர்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வார்த்தையினாலே அவர் உருவாக்கினார். அவருடைய வார்த்தைகள் வெறுமனே ஏதோ அறிக்கை செய்கிறதாக இல்லை. அவருடைய வார்த்தைகள் ஏதோ கவிதை உருவாக்கத்திற்காக அப்படி மிகைப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டதில்லை. அவருடைய வார்த்தைகளிலே தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை அதுக்குள்ள இருந்துச்சு. தேவன் உண்டாக கடவுது, லெட் தேர் பி, வெளிச்சம், மற்ற காரியெல்லாம் உண்டாக கடவுது, லெட் தேர் பி என்ற வார்த்தையை அவர் சொன்னபோது அந்த வார்த்தையிலே அவருக்குள் இருந்த விசுவாசம், தேவனுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். தேவனுடைய விசுவாசத்தை, யூ ஹாவ் த ஃபெய்த் ஆஃப் காட் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவன் அந்த விசுவாசத்தோடு, இன்னும் விசுவாசம் என்றால் காணப்படாதவைகளை காணுவது போல அறிக்கை செய்வது, அதை பார்ப்பது. தேவன் அந்த இடத்துல எதையுமே காணலை, ஆனால் அவருடைய வார்த்தையிலே அவருக்கு விசுவாசம் இருந்ததுனால அதில் வல்லமை இருந்துச்சு. அது ஒரு கண்ணால் காணப்படுகிற உலகத்தை உருவாக்கியது. Those words carried faith and that produced reality. வெறுமன வார்த்தை இல்லை, வார்த்தையோடு விசுவாசம் கலக்கும்போது அந்த நம்ம வார்த்தை, நான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களால் இந்த வார்த்தையை பார்க்க முடியாது. The word is invisible. அந்த காணக்கூடாத அந்த வார்த்தை நாம் காண்கிற உலகத்தை சிருஷ்டித்தது, வெளிப்படுத்தியது. அவருடைய அந்த உண்டாக கடவுள் என்ற அந்த வார்த்தைகள் அதோடு தேவையான விசுவாசத்தோடு வந்ததுனால அது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் மாறிச்சு. த அஷ்யூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார், த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன், காணப்படாதவர்களின் நம்பிக்கையாக, சாட்சியாக மாறிச்சு. இதை நாம் அதிகமாய் புரிந்து கொண்டால் தேவனுடைய வார்த்தை அதில் விசுவாசம் கலக்கும்போது நாம் பார்க்காத காரியங்கள் உருவாகும். இட் கேன் கிரியேட் விசிபிள் திங்ஸ் அவுட் ஆஃப் த இன்விசிபிள். இந்த காரியத்தை நான் நல்ல ஏற்றுக்கொண்டேன்னா,
இது வந்து ஒரு மாறாத ஒரு சத்தியம். எப்பயுமே தேவன் அப்படிதான் செய்றார். அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு பெற்று அதை அறிக்கை செய்யும்போது, அவைகள் புதிய காரியங்களை உருவாக்குகிறது. புதிய காரியங்கள் அங்க பிறக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல இருந்த அதே மெக்கானிசம், டிவைன் மெக்கானிசம், தேவன் உருவாக்கிய அந்த ஒரு இயக்கம் தான் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் வார்த்தைகள்னாலே வெளியே வரும்போது, அதுதான் ஆவிக்குரிய விசுவாசியினுடைய எந்த விசுவாசியினுடைய அடிப்படை வாழ்க்கையாக இருக்குது. நம்ம வாழ்க்கை நான் உதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் இந்த விசுவாசம் விசுவாசத்தோடு நிரம்பிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த விசுவாச வார்த்தைகளில் இருக்கிற வல்லமை. அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இருந்தவர். இந்த ஒரு புரிதலோடு தொடர்ந்து இந்த காரியங்களை செய்தார் உலகத்தில் இருந்தபோது. உலகத்தில் இருந்தபோது இயற்கையின் காரியங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆவிக்குரியதிலிருந்து அவர் இயங்கினார். பிணியாளிகளை வார்த்தைகளினால் அவர் சொஸ்தமாக்கினார். அவருக்கு இயேசுவுக்கு பெரிய ஒரு குருசேட் வச்சு, கன்வென்ஷன் வச்சு, பெரிய ஒரு சடங்குகள், சம்பிரதாயங்கள், எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படி கரங்களை உயர்த்தி இதை பண்ணி அது பண்ணலாம் செய்யலை. ஒரு வார்த்தை நோய்கள் பறந்து போனுச்சு. வார்த்தையினாலே உடைந்திருக்கிற சரீரம் திரும்பவுமாய் ஒட்டப்பட்டது. இல்லாத கண்கள் வந்தது. ஒரு வார்த்தையினாலே, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, விசுவாசம் நிரம்பிய வார்த்தை, மனம் சரியில்லாதவர்கள், குழம்பி இருக்கிறவர்களுக்கு அதை தெளிவாக்கியது. அவர் மரித்தவர்களை கூட பெரிய எண்ணெயையும் அதையும் பெரிய உடுப்பெல்லாம் போட்டுட்டோன்னு செய்யல. அவர் லாசருவே வெளியே வா என்ற வார்த்தைகளோடு அவனை எழுப்பினார். அங்கே விசுவாசம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், விசுவாசத்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு அங்கே சொன்னார், கண்டித்து சொன்னார். ஏன்னா அவர் விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை சொல்ல போகிறார். நீங்கள் நானும் அந்த வார்த்தைகளை மாத்திரம் விசுவாசம் இல்லாமல் சொல்லும்போது நடக்கிறது இல்லை. இந்த இயற்கையில் இருக்கிற காரியங்கள், கடலும் அலையும் கூட காற்றும் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய குரலுக்கு அடங்கியது. அந்த கொந்தளிக்கிற கடலிலே அவர் இவ்வளவுதான் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று. ஏன் அந்த இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது? ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளிலே விசுவாசம் முழுவதுமாய் நிரம்பி இருந்தது. ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் கத்தவில்லை, அல்லது எல்லாரையும் கவரும்படியாக ஒரு டிராமா போல அவர் பேசவில்லை. அவருடைய அந்த ஆவிக்குரிய மண்டலங்களிலிருந்து விசுவாசத்தை வைத்து இந்த வார்த்தைகள், குறைந்த வார்த்தைகள், அவைகளை அவர் கட்டளைகளாக அதிகாரத்தோடு அவர் அந்த வார்த்தைகளை சொன்னதுனால அந்த வார்த்தைகள் வல்லமை புறப்பட்டு எங்கெல்லாம் கீழ்ப்படிதல் வேணுமோ அங்கெல்லாம் கீழ்ப்படிதல் வந்துச்சு. எங்கெல்லாம் கிரியேஷன், சிருஷ்டிப்பு வேணுமோ அதெல்லாம் நடந்துச்சு. அப்போஸ்தலர்களும் அதே போல தான் நடந்தாங்க. பேதுரு இயேசுவோடு நடந்ததுனால அவனுக்கும் இந்த பிரின்சிபல் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். பிறவியை வந்து முடவனா இருந்தவனை பார்த்து வார்த்தைகளை சொன்னான். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இது அவன் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணல, அவனுடைய விசுவாசத்தை வார்த்தைகளினாலே அங்கே வெளியே கொண்டாந்தான். விசுவாசம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியே எப்படி வரும்? அவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகும்? விசுவாசம் வார்த்தைகள் மூலமாக அந்த பக்கம் போகுது. அங்கே போகும்போது அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற பவர், அந்த வல்லமை வந்து அவனுக்கு இல்லாத காலை உருவாக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க சகோதரனை, சகோதரியே. தேவ வசனத்தில் இருக்கிற வல்லமை இந்த விசுவாசத்தோடு இணையும் போது தான் அந்த காரியம் நடக்குது. அவன் செஞ்சது பரலோகத்தின் அதிகாரத்தோடு ஒரு கட்டளையாக, ஒரு பிரகடனமாக செஞ்சான். இட் வாஸ் அ டிக்ளரேஷன். பவுலும் கூட அசுத்தாவி பிடித்தவர்களுக்கு முன்பாக நின்று சொன்னான், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அப்போஸ்தலர் 16:18 சொன்னான். ஐ கமாண்ட் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு கம் அவுட் ஆஃப் ஹர். பிசாசுகளுக்கு வேற சாய்ஸே கிடையாது, அது கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஏனென்றால் அவர்கள் சொன்னது வந்து வெறும் வார்த்தைகளே அவர் சொல்லல, அந்த வார்த்தைகள் விசுவாசத்தினாலே உண்டாச்சு. இது வந்து இவருக்கு ஏதோ மந்திரம் தந்திரம் மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த நேரத்தில் ஆவியானவர் அவருக்குள்ள அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள பெருகும் போது அந்த விசுவாசனால பெருகின வார்த்தைகளை சொல்றார். ஏதோ ஃபார்முலா கிடையாது, இதை சொல்லு அதை சொல்லு. நிறைய பேர் இயேசுவின் நாமத்தில் நீ போ அப்படி தெரிஞ்ச ஆவியானவர் உள்ளுக்குள்ள அங்கே அனலாக எழுப்பி விசுவாசத்தில் சொல்லுகிற வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறத
கொடுத்துருக்கிற அதிகாரத்தோட, அந்த ஆவிக்குரிய ஒரு நிச்சயத்தோட, விசுவாசத்தோட கலந்து சொல்லும்போது, அந்த வார்த்தைகளில் தெய்வீக வல்லமையும் ரிசல்ட்டும் வருதுங்க. நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நான் உதாரணமாக சொல்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நாம் ஒரு மதத்தை சேரவில்லை. நான் பேரை மாற்றலை, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பேரெல்லாம் மாற்றலை. ஏதோ போய் ஒரு சர்ச்சில் ரெஜிஸ்டர் பண்ணல, நான் இன்னிலேருந்து கிறிஸ்டியன் ஆகிட்டேன். நாம் எல்லாருமே ஒரு தெய்வீக பாரம்பரியத்தோடு இணைந்தோம். நீங்களும் நானும் தேவனுடைய மகன்களாக மகள்களாக மாறினோம் அந்த இடத்துல. அது எப்படி ஆச்சு? எவ்வளவு பெரிய காரியம் அது! அது எப்படி நடந்துச்சு? நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தின் வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்ததுனால சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டது. நாம் அந்த வார்த்தைகளை கேட்டோம், நாம் அந்த வார்த்தைகளை விசுவாசித்தோம், அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்தோம். புதிய ஜீவன் நமக்குள்ள அந்த ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமென். எப்படி இந்த சர்வ சிருஷ்டியும் உலகங்களும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதோ, உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட மறுபடியுமாக அவருடைய வார்த்தையை நம்பி நடந்தபோது நம்ம வாழ்க்கை உருவானது. சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் விசுவாசத்தின் புத்திரர்கள். We are men and women of faith. நாம் இந்த புது சிருஷ்டிக்குள்ளே அதே எப்படி ஆதியாகமம் 1 இருந்துச்சோ அதே பிரின்சிபலில் தான் நாமும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசிதான் வாழ்ந்து சுவாசம் செய்து பேசும்படியாக நாம் அந்த வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பயத்தின் வார்த்தைகளே அல்ல, சந்தேகத்தின் வார்த்தைகளே அல்ல, உணர்ச்சி வசப்படுகிற வார்த்தைகளே அல்ல, விசுவாசத்தின் வார்த்தைகளை. நீங்களும் நான் அந்த விசுவாச வார்த்தைகளை அதை பேசும்போது நாம் விசுவாசத்தின் அவுட்கம் ரிசல்ட்ஸ் நம்ம அதை உருவாக்கும். அது விசுவாசம் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கோ அது செய்யும். இந்த ஒரு அடிப்படையான தத்துவம், அடிப்படையான காரியம். இது ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்து அல்லது பெரிய ஊழியக்காரர்கள் பவுலுக்கும் மோசையும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இல்லை. இது தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் உரியது. உங்களுக்கும் எனக்கும் எல்லா உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் உரிய ஒரு காரியம். இதை புரிந்து கொண்டு விசுவாச வார்த்தை, விசுவாசத்தினாலே பிறக்கிற வார்த்தை காரியங்களை உருவாக்குகிறது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. இந்த ஐடியாவை வைத்து கொண்டு நம்ம தெய்வீக சுகம், தேவனுடைய ராஜ்யத்தில் தெய்வீக சுகத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஒரு பக்கம் தெய்வீக சுகம், அடுத்த பக்கம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற முழுமை, த இன்டெகிரிட்டி ஆஃப் த வேர்ட். அதில் எந்த களங்கமும் தவறும் குறைவுமே இல்லை என்ற ஐடியாவையும் நம்ம இணைக்க போகிறோம். தேவ ராஜ்யத்தில் சுகம், தெய்வீக சுகம் என்பதை குறித்து நான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம தெய்வீக சுகத்தை குறித்து தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் நினைக்கும் போது ஏதோ நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள குணமாக்கணும், அவங்களுடைய வேதனையிலிருந்து வெளியே கொண்டாடணும், அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய தடவை இந்த அங்கே யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க இப்படி இருக்காங்க அப்படின்லாம் நமக்கு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் புரியறதில்ல. இது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறதுனால இல்லை. நம்ம இந்த தெய்வீக சுகத்தை குறித்து பல கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இதை பெற்றுக்கொள்ளவும் அல்லது இது உண்மையிலே இருக்குதா என்பதை குறித்தும் சந்தேகிக்கிற ஒரு காரியத்தில் ஏன் இருக்கிறோம், ஏன் பெற்றுக்கொள்ள முடியல. இதில் பிரச்சனை என்னன்னா, இது ஜெப குறைவுன்னு சில பேர் நினைக்கிறாங்க, வல்லமை குறைவுன்னு நினைக்கிறாங்க, இல்லை சில பேர் தேவன் இதை குறித்து அவர் முழுவதுமாய் அவருக்கு சித்தமில்லை என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்னன்னா, பிரச்சனை என்னன்னா, தேவ வசனம் அல்லது வசனத்தில் அதனுடைய முழுமையை நாம் தவறி விடுகிறோம் என்று ஒரு காரியத்தை தான் நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம பல விசுவாசிகள் நமக்கு இந்த பிரச்சனையோட அடித்தளமையான காரியம் புரியல. The word is the healer today. தேவனுடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வருது. அது இன்னைக்கு மாத்திரம் இல்லை, முந்தையும் அப்படிதான் இருந்துச்சு, எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நம்ம பல சமயங்களில் தெய்வீக சுகம் என்பது ஏதோ இங்கேருந்தோ மேலேருந்து வரப்போகுது, இவங்க கையிலேருந்து வரப்போகுது, ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு ரகசியமான காரியம் எப்படியோ மேலேருந்து சில பேர் மேலே சில நேரத்தில் விழுகும் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால்
தெய்வீக சுகம் என்பது தேவ வசனத்தின்படி இன்றைய சுதந்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அது மாறாத ஒரு காரியத்திலே அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாறாத காரியம்னா, த லிவிங் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நம்முடைய எமோஷன்ல இல்ல. ஏதோ இந்த அங்கேருந்து இங்கேருந்து நடக்கிறதுல இல்ல. எப்படி ஆத்ம ரட்சிப்பு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது எப்படி நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டோம்னா, தேவ வசனம் நமக்கு வெளிச்சமான போது, அதை நாம் ஏற்றுக்கொண்ட போது, நாம் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றோம். அதே போலதான் தெய்வீக சுகமும் கூட அதே வசனம் என்கிற அந்த வாய்க்கால் மூலமாக அதை நான் விசுவாசித்து அதற்கு ஏற்றபடி நடவடிக்கை எடுக்கும்போது எப்படி ரட்சிப்பு எனக்குள்ளே வந்துச்சோ, அதே போலவே தெய்வீக சுகம் எனக்குள்ளும் வரும், என் மூலமாகவும் மற்றவர்களுக்கு போகும். கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் பரிபூரணமான ஒரு மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது பகுதி பகுதியான அரைகுறையான மீட்பு கிடையாது. குறைவானது இல்லை, தரம் குறைந்ததில்லை, கொஞ்சம் அங்கங்கே பிழைகள் உள்ளதில்லை. அந்த மீட்பு இயேசு கிறிஸ்துவில் வந்த மீட்பு மனுஷர்களாகிய உங்களுடைய என்னுடைய எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்முடைய காரியத்தினால் நாம் செய்கிற காரியத்தை பொறுத்ததல்ல. அந்த மீட்புல ராஜ்யத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை அனுபவங்கள்ல பரிபூரண சுகம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஏற்கனவே அதில் அடங்கி இருக்கிறது. பர்ஃபெக்ட் ஹீலிங் இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் ரிடம்ஷன். அது மறைவானதல்ல. அது ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய உன்னதமானவர்களுக்கு மாத்திரம் என்று வைக்கப்பட்டதல்ல. அது பரலோகம் நாம் போய் சேருகிற வரைக்கும் அது தாமதிக்கப்படும் என்பதல்ல. இது இப்பொழுது நமக்கு ரெடியா இருக்குது. இட் இஸ் செட்டில். இது முடிந்த காரியம். ஆனாலும் இந்த உண்மை இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற பல கிறிஸ்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட பல பேர் நம்முடைய சரீரத்தில் வியாதிகளோடு, பலவீனங்களோடு, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை பல நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக இதுதான் என்னுடைய கதி என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏன்? தேவனுடைய வல்லமை குறைந்ததுனால இல்லை, சிலுவை நிறைவேற்றவில்லை என்பதனால இல்லை. காரணம் என்னவென்றால் ரொம்ப ஒரு சிம்பிள். லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த வேர்ட். வசன அறியாமல். ஓசியா 4:6 உங்க பல பேருக்கு தெரியும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். இந்த ஒரு காரியம் பலதுக்கு பொருந்தும். நிச்சயமாய் சரீரம் சங்காரமாகிறதுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வியாதியினால் சங்காரமாகிறதுக்கு நம்முடைய அறிவு குறைவு, அறிவில்லாமையினாலே அந்த சங்காரம் நடக்கிறது. இதை நல்ல ஆழமாக புரிந்து கொள்வோம். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and delivered them from their destruction. இது ஒரு ஆவிக்குரிய திறவுகோல். இது ரொம்ப ஒரு கிளியரா தேவன் என்ன செஞ்சாரு சொல்றது. அவர் வசனத்தை அனுப்பினார். வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் என்ன செஞ்சிச்சு? அவர்களை குணமாக்கியது. தட் இஸ் வாட் ஹீலிங் ரியலி இஸ். அதுதான் உண்மையிலேயே அந்த குணமாக்குது. குணமாக்குறது என்ன செய்து? அழிவுக்கு தப்பி வைக்கிறது. வசனத்தை தேவன் அனுப்புகிறார், நாம் குணமாகிறோம், அழிவிலிருந்து தப்பிக்கப்படுகிறோம். ஆமென். இந்த தெய்வீக குணம் என்பது வியாதியிலிருந்து வெளியே வருவது மாத்திரம் இல்லை. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வியாதிகள், குறைவுகள் குறித்த ஒரு திட்டம் என்ன தெரியுமா? நம்மை குறைக்கும்படியாக நம்முடைய சரீரமும் மனதும் நம்முடைய முயற்சிகளும் குறைய 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 அழிய 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 கடைசியாக அதை முழுவதுமாய் அழிப்பதற்காகத்தான் இந்த வியாதிகள் வருகிறது. ஆனால் நமக்கென்று இன்றைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிகாரியானவர், ஹூ இஸ் அவர் ஹீலர் டுடே? நல்லா யோசிச்சு பாருங்க. The word that became flesh, மாம்சமாகி வந்த வார்த்தையானவர். இந்த விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தெய்வீக சுகமாக்குறதை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசிப்போம். யோவான் 1:14 ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது ஏதோ அந்த அவங்க எழுதுவாங்க இல்லையா அப்பெல்லாம் அந்த பார்ச்மெண்ட்டில், அதில் எழுதுகிற ஒரு வார்த்தையாக இல்லை, அல்லது எப்பயோ
ஒரு 2000 3000 வருஷத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக அல்ல. அந்த வார்த்தை சகலரும் பார்க்கும்படியாக, தொடும்படியாக மாம்சத்தோடு நம் மத்தியிலே உருவானது என்று சொல்லும். அவர் நம் மத்தியிலே நடந்தார், சாப்பிட்டார், பேசினார், கண்ணீர் விட்டார், சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்துவிலே ஜீவனுள்ள வார்த்தை ஒரு மனுஷனாக மாறி, அந்த வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்துவே, அவர் வந்து பிதாவினுடைய சித்தத்தை வெளிக்காட்டுகிற ஒருவராக இருந்தார். அதுதான் தேவனுடைய வார்த்தை என்பது. பிதாவுக்கு என்ன சித்தம், பிதாவுக்கு என்ன விருப்பம் என்பதற்கு நீங்க இயேசுவை பார்த்தால் போதும். அவர்தான் தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்ன செஞ்சார்? அவர் சுகமாக்கினார், அவர் மீட்பை தந்தார், அவர் உயர்த்தினார் ஜனங்களை. ஒரு தடவை கூட அவர் யாராவது வியாதியஸ்தவர்கள் வந்தபோது, நீ இப்படியே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று ஒரு தடவையும் கூட சொல்ல. ஒரு தடவையும் கூட அங்கே வந்த யாருக்கிட்டையாவது வந்து உனக்கு இன்னைக்கு சுகம் கிடையாது என்று திருப்பி அனுப்பவில்லை. இது மாத்திரமே நமக்கு போதும். நம்ம தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை குறித்து புரிந்து கொள்ள இது ஒரு காரியமே போதும். ஆயிரக்கணக்கானவரை வந்த எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். தனிப்பட்டவர்களை சுகமாக்கினார். நன்றி உள்ளவர்களை சுகமாக்கினார், நன்றி அறியாதவர்களை சுகமாக்கினார். ஒரு இடத்துல மிகவும் குறைச்சலாக விசுவாசம் இருந்தாலும் சுகமாக்கினார். ஏனென்றால் அவர் அந்த வார்த்தையின் வெளிப்பாடாக இருந்தார். He was the expression of the word of God. அந்த அதே வார்த்தை இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது. அவர் மாம்ச சுரூபமாய் நம்மோடு நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம கரத்தில் எழுதப்பட்ட வார்த்தையாக, பரிசுத்த ஆவியானவர்னால உயிர்ப்பிக்க வார்த்தையாக நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 6:63, The words that I speak to you are spirit and they are life. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது, அதே சமயம் இன்னும் வரவும் போகுது. இன்னைக்கு காலையில் ஆவியானவர்கிட்ட அதெல்லாம் பேசினார். அது ரெண்டுமே இப்பயே இருக்குது. ராஜ்யம், நித்திய ராஜ்யம் வரப்போகுது. இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிப்பது முக்கியம். ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் பல இடங்களுக்கு பரவணும், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பரவணும், அவரை அறியாத இடங்களுக்கு பரவணும். உண்மை, அதுவும் அவருடைய ராஜ்யம் வருவதாக என்பதுக்கு அர்த்தம். ஏனென்றால் பல பேர் அவருடைய ராஜ்யத்தில் இன்னும் கூட நுழையல. அதே சமயம் அவருடைய ராஜ்யம் அதிகமாக எனக்குள்ளே வர வேண்டும், மோர் ஆஃப் ஹிஸ் கிங்டம் டு கம். அதற்காக இந்த பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க, ஆனால் ராஜ்யம் இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே நுழையல, நாம் அதிகமாக ராஜ்யத்துக்குள்ளே நுழையல. அப்படி நான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று அதிகமாய் ஜெபிக்கும் போது அது எனக்காக ஏறெடுக்கிற ஜெபமும் மற்றவர்களுக்காக இடைப்படுகிற ஜெபமுமாய் ரெண்டும் இணைந்து இருக்கிறது. இந்த தெய்வீக சுகத்தின் ஊழியம் உண்மையிலேயே நானும் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒருவர் தவறாமல் எல்லாரும் அந்த ஊழியத்தில் இருக்கணும். ஏனென்றால் அந்த தெய்வீக சுகத்தின் ஊழியத்தில் இருக்கும்போது இந்த ராஜ்யம் வருவதாக என்ற அந்த காரியத்தை நாம் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு கண்ணால் பார்க்கிற அந்த உலகத்தில் அது தெளிவாக அது டெமான்ஸ்ட்ரேட் நிரூபிக்கப்படுகிறது, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்னை சுற்றியும். ஆமேன். இன்னைக்கு பாருங்க, நீங்க என்னைய பார்க்குறீங்க, என்னைய ஆண்டவர் மரணத்திலிருந்து 2 தடவை மரித்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுப்பி விட்டார். ஸோ அதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், ஒரு கோஸ்டாக இல்லை, ஒரு இதே பாடியோடு இருக்கிறேன். அப்படிதான் இந்த தேவனுடைய வல்லமை, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே கிரியை செய்து நம் மூலமாக கிரியை செய்யும் போது நமக்கு முன்பாக நடமாடும் நிரூபங்களாக அவருடைய வசனத்தின் வல்லமைக்கு, இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் வல்லமைக்கு, அவருடைய தழும்புகளின் வல்லமைக்கு, சிலுவையிலே முடித்த காரியத்தின் வல்லமைக்கு பல சாட்சிகள், நிரூபங்கள் நம்மை சுற்றியிருப்பாங்க. எல்லாரும் மத்தேயு 15வது அதிகாரத்துக்கு திருப்போம், 29லேருந்து 31 வரைக்கும். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு
இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கேன்சர் கிடையாது, தலைவலி கிடையாது, கோல்டு பிடிக்கல, உள்ளுக்குள்ள இல்லை. அவங்களுக்கு பாடியில் இருக்கிற சில பார்ட்ஸில் ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சு, இல்லவே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அங்கே வசனம் சொல்லியிருக்கு, அவர்கள் அனைவரையும் அவர் சொஸ்தப்படுத்தினார். அப்படி வேதத்தில் அதுக்கு முன்பாக 2000 வருஷம் அதுக்கு பின்பாகவும் கூட யாரு குறித்து சொல்லவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக, ஒரு மாடலாக இருக்கிறார். எல்லாரும் இன்னும் அதிகமாய் மோர் என்று நம்ம எல்லாருமே இந்த இந்த காரியத்தில் வளரலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த வியாதியஸ்தர்கள் சொல்வது பல விதமான வியாதிகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த 4 கேட்டகரி ஆளுங்க இருக்காங்க. ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகள், ஊமையர். இவங்கெல்லாம் ஃபிசிக்கலி டிசேபிள்னு சொல்லலாம். அப்படி தான் பிறந்தார்களோ அல்லது நடுவில் அப்படி ஆச்சான்னு தெரியல. சில பேருக்கு பிறந்ததுலேருந்து அந்த காரியம் இருந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த காரியங்கள் அசுத்தாவின் பிடியினால் இருந்தவர்களுக்கு, குறிப்பாக இந்த ஊமை, செவிடு ஆவிகள் ஆயிருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சகலரையும் குணமாக்கினார். அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் கூட பேசி, நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியையின் மூலமாக நமக்கும் அந்த சுகத்தை கொடுக்க அவருடைய வசனம் தயாராக இருக்குது. நாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குறோம் என்று சொல்லும்போது உண்மையிலேயே அவருடைய வசனத்தை, மாம்சமான அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு அபியாசம் பண்ணுகிறோம், அதை ஒர்க் பண்ணுறோம். அதே காரியம்தான். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த தெய்வீக சுகத்தை குறித்து ரட்சிக்கப்பட்ட சபைகளில் கூட 2 விதமான காரியம், 2 விதமான குரூப் இருக்காங்க. மெயினாக இந்த எந்த குரூப்பில் இருக்காங்க, எந்த விதமான வியூகத்தில் இருக்காங்க, தரிசனத்தில் பார்வையில் இருக்காங்கன்னு பொறுத்து அவர்களுடைய ஜபங்கள் எப்படி வாழ்கிறாங்க, எதை எதிர்பார்க்காங்க, எதை பெற்றுக்கொள்கிறாங்க என்பதை தீர்மானிக்கும். முதல் குரூப் என்னன்னா, இந்த தெய்வீக சுகம் என்பது ஒரு வேளை வரலாம், கிடைக்கலாம் சில பேருக்கு. இட்ஸ் அன் ஆப்ஷனல் பெனிஃபிட். இது யாருக்கும் பிறப்புரிமை கிடையாது, இது எல்லாருக்கும் உரியதில்லை, சில பேருக்கு கிடைக்கலாம். இதுதான் பெரும்பான்மையான சபைகளிலே பல பேர் நம்புகிறாங்க. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் ஊழியத்தில், மீட்பின் கிரியைகளிலே சுகம் என்பது அடக்கமாகலன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்ம யாராவது சில பேர் அதிக விசுவாசத்தை எடுத்து அந்த இடத்துல போனால் ஒரு வேளை இருக்கலாம். அது ஆப்ஷனல் பெனிஃபிட். அது நமக்கு இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாய் வாங்கிய ஒரு பொக்கிஷம் கிடையாது, ஒரு கிரயம் கிடையாது அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தெய்வீக சுகம் என்பது ஆத்தும ரட்சிப்பிலிருந்து வித்தியாசமான ஒரு காரியம். இது சிலுவையின் வேலை, சிலுவையின் கிரியையோட சம்பந்தம் இல்லை. சில பேருக்கு சுகம் கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் நல்ல ஒரு விசேஷமான விசுவாசம் இருந்துச்சுன்னா சுகத்தை பற்றி ஒரு வேளை கொடுப்பார். இஃப் யூஆர் லக்கி, ஒரு வேளை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்துச்சுன்னா, அல்லது ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை போடுவார். அப்படி இல்லைன்னா சுகமே வராது. இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. நான் இதை சத்தியமாக சொல்லலை, இப்படி இருக்காங்க, இப்படி நம்புறவங்க இருக்காங்க. அப்படி இல்லை, அப்படி நடக்கலைன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, மெடிசின், ஆப்ரேஷன், சர்ஜரி, அப்படி ஏதாவது இயற்கையான காரியங்களை செய்யணும். அப்படிப்பட்ட தரிசனம் இருக்கிறதுனால, பார்வை இருக்கிறதுனால அதில் இருக்கிற விசுவாசிகள் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அப்படியே சும்மா காத்திருக்காங்க, வருமோ வராதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன ஐடியானா, சில சமயம் தேவன் சுகமாக்க விரும்பவில்லை, ஒருவேளை அவருக்கு சித்தம் இல்லை. ஒரு சில ஆவிக்குரிய நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு சிலருக்கு ஒருவேளை அதிசயமாய் அற்புதமாய் நடக்கிற காரியம் என்று நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட வியூகம், இப்படிப்பட்ட ஐடியா, இது வசனத்தின் அடிப்படையில் இல்லை. இது ஒரு இயற்கையான மனிதன், இன்னும் புதுப்பிக்கப்படாத ஒரு மனது இருக்கிறதுனால அவன் இதை பார்க்கிற ஒரு காரியம். என்ன நான் பார்க்குறோம், நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, உடனே என்ன நினைக்கணும், நம்ம கண்ணில் பார்க்கறது தான், அவ்வளோதான். அந்த வசனத்தின் மேலே விசுவாசம் இல்லை.
மாம்சமாக வந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இல்லை, ஃபுல்லாக இல்லை. அதனால நம்ம கண்ணால் பார்க்குறோம், இவருக்கு ஒன்றும் நடக்கலை, இவருக்கு நடக்குது, அவருக்கு நடக்குது, ஒரு சிலர் இதாகிறாங்க. அப்படின்னா அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம அதை புரிந்து கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு மாறாக அடுத்த பக்கம் இருக்கிற காரியம், இது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு ஒரு தரிசனம். ஹீலிங் இஸ் இன் த அட்டோன்மெண்ட். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தெய்வீக சுகமும் அடங்கியிருக்கிறது. இது நம்ம நிறைய படிச்சிட்டோம் இது வரைக்கும், கடந்த 6-7 வருஷங்களாக. நிச்சயமாய் வசனத்தில் மாற முடியாத ஒரு அஸ்திபாரமான அந்த வசனங்களின் அடிப்படையில் இருக்குது. ஏசாயா 53 சுவிசேஷங்கள்ல இருக்குது, நிருபங்கள்ல இருக்குது. இது எல்லாமே என்ன வசனம் சொல்லி கொடுக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களுக்காக, வியாதிகளுக்காக, நம்முடைய எல்லாத்துக்காகவும் அவர் முழுமையாக அவர் மரித்தார். அது சிலுவையில் செய்து முடித்தார். இதில் இந்த சுகம் என்பது சிலுவைக்கு அப்பாற்பட்டதில்லை. இட் இஸ் நாட் சம்திங் வி ஹோப் காட் வில் டூ. ஒரே தேவனை செய்யலாமா என்ற ஒரு அசட்டு நம்பிக்கையோ ஏதோ நம்பிக்கை, நப்பாசன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லை. இது ஏற்கனவே அவர் செய்து முடித்தது. எந்த நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அதே நாளில் என்னுடைய தெய்வீக சுகமும் விலைக்கரையமாக இயேசுவால அதே சிலுவையில், அதே இரத்தத்தில், அதே பலியில் வாங்கப்பட்டது. திருப்பி சொல்லவா? எந்த நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எந்த இடத்துல, அதே சிலுவையில், அதே இரத்தத்தினால, அதே பலியினால் என்னுடைய சுகமும், என்னுடைய தெய்வீக சுகமும் விலைக்கரையமாய் இயேசுவினால் வாங்கப்பட்டது. தெய்வீக சுகம் மீட்பின் ஒரு பகுதியா என்று கேள்வி கேட்பது என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியையை பிரித்து பார்க்கறது. வசனம் அப்படி பிரிக்கிறதே இல்லை, யாருமே அப்படி பார்க்கல. இந்த ஐடியாவில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்போ இதில் என்ன காரியம்னா, மனுஷன் பாவம் செய்த போது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது வியாதி உலகத்துக்குள்ளே வந்துச்சு. அது தேவனுடைய சிருஷ்டிப்பினால் அல்ல. மனிதன் பாவம் இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்தபோது வியாதிகள் இல்லை ஏதேன் தோட்டத்தில். என்றால் மனிதன் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டான். முழுமையாக வல்லவனாக, பிரகாசமுள்ளவனாக, எந்த பழுதும் இல்லாமல் மனுகுலம் சிருஷ்டிக்கப்பட்டது. சிக்னஸ் இஸ் நாட் நேச்சுரல் டு காட்ஸ் டிசைன். தேவனுடைய டிசைனில் வியாதி அது ஒரு பங்காக இல்லை. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் கிரியேஷன். ஆதி சிருஷ்டியில் அது இல்லை. இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் டெத். ஆவிக்குரிய விதத்தில் ஆதாம் மரித்த போது, எப்போ பாவம் செஞ்சானோ அவன் மரித்தான். அது பாவம் செஞ்ச உடனேயே பாவம் செய்தவன் சாகவே சாவான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த வியாதி என்பது இந்த சரீரத்தை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை, அது ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை. அது ஆவிக்குரிய காரியத்திலிருந்து ஆரம்பிச்சிச்சு. பாவத்திலிருந்து வந்ததுனால பாவத்தை வேரோடு எடுக்கும்போது தான் இந்த வியாதியையும் எடுக்க முடியும். அதனால தான் சகோதரனே சகோதரிய, தெய்வீக சுகம் என்பது இயேசுவின் மீட்புக்குள்ள அடங்கியிருக்குது. ஏனென்றால் அவர் பாவத்தை ஆணிவேர் அக்குவேராக எடுத்து அதை சிலுவையில் அறைந்தார். அது ஆணிவேர் அக்குவேராக சிலுவையில் பாவம் அறையப்பட்ட போது வியாதியும் மரணமும் அறையப்பட்டு விட்டது. சிக்னஸ் இஸ் அ ஒர்க் ஆஃப் த டெவில். வியாதி என்பது சாத்தானுடைய வேலை. அது நம்ம சரீரம் மரணம் அடையும்படியான ஒரு சாபத்தை பெற்ற பிறகு அந்த மரணத்துக்கு ஏதுவாக இந்த பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் வந்திருக்கு. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக அவர் உபயோகப்படுத்துகிற ஒரு கருவி கிடையவே கிடையாது. பல பேர் நினைக்கிறாங்க வியாதியை வைத்து தேவன் நமக்கு போதிக்கிறார். அது உண்மை கிடையாது. அது சில பேர் நினைக்கிறாங்க பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஒருவேளை அது ஆசீர்வாதமே ஒரு வேஷத்தில், வியாதியின் வேஷத்தில் வருதுன்னு நினைக்கலாம். அது கிடையாது. இட்ஸ் அ கர்ஸ். அது சாபம். தேவன் சாத்தானுடைய டூல்ஸ் எடுத்துக்கிட்டு, கருவிகளை எடுத்து அவருடைய பிள்ளைகளை பயிற்சிவிக்க உபயோகப்படுத்துவதில்லை. தேவனுடைய சித்தம் எப்பயுமே அவருடைய சுவாபத்தம், அவருடைய இயற்கை. அவருடைய இயற்கை என்ன? அவருடைய இயற்கையில் ஜீவன், எப்பொழுதும் பரிபூர்ண ஜீவன் இருக்குது. அவருடைய இயற்கை என்ன? அங்கே எப்பொழுதும் சுகம் உண்டு, எப்பொழுதும் மீட்பு உண்டு. இந்த மனுஷன் விழுந்தபோது, பாவத்தில் விழுந்தபோது வியாதி வந்ததுனால, இயேசு கிறிஸ்து வந்து பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிக்க வந்ததுனால,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையான பரிகாரி. அவர் தேவனுடைய கையை முறிச்சு கிரிச்சு அவரை கட்டாயப்படுத்தி இந்த இந்த சுகத்தை வாங்க வேண்டும் என்று இல்லை. சில பேர் அப்படி நினைக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரை சுகப்படுத்துங்க. அதை ஏற்கனவே கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்து விட்டார். இட்ஸ் சம்திங் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் த்ரூ கிரைஸ்ட். நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டால், இப்போ கேட்டுக்கொண்டிருக்க இதே நேரத்தில் கூட பல பேர் சுகமாகுவீங்க. எப்படி ஒரு மனுஷன் தன்னையே தான் ரட்சிக்க முடியாதோ அதே போல ஒரு மனுஷன் தன்னை தானே சுகப்படுத்தி கொள்ள முடியாது. எப்படி நம்ம ஆவிக்குரிய விதத்துல நம்ம முழுசுமாய் மாற்ற முடியல, சரீர பிரகாரமும் ஒரு குருடன் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவன் கண்ணு திறக்க முடியாது. இன்னைக்கு நவீன அந்த மெடிசன் இருக்குல்ல, இவைகள் வெளியரங்கமான இருக்கிற காரியங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வலிய வேதனை எல்லாம் மூடி பூசி மழுகலாம். ஆனால் தேவன் ஒருவரே அந்த வியாதியின் வேரை எடுத்து அறிய முடியும், எடுத்து துரத்த முடியும். அந்த சாபத்தின் வேரை அவர் களைய முடியும். தேவன் ஒருவரே. மனுஷன் தன்னுடைய மனசாட்சியை கழுவ முடியாது. தன்னைத்தானே அவன் நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. தன்னைத்தானே அவன் ஒரு முழுமையான நேர்மையான மனுஷனாக மாற முடியாது. அதே போலதான் both salvation and healing are the products of Christ's finished work. ரட்சிப்பும் தெய்வீக சுகமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்த காரியத்தின் ஒரு பலனாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட போது, மறுபடியும் பிறந்த போது, நாம் புது சிருஷ்டி ஆகும்போது நாம் நீதிமான்களாக தேவனுக்குள்ளே ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறோம். அவருடைய ஜீவனையும் அவருடைய இயற்கையும் நாம் பற்றுக்கொண்டு அந்த இயற்கை கிறிஸ்துவை போல மாறுவது என்பது அவரை போல நீதி பெற்றுக்கொள்வதும், அதே போல அவரை போலவே அந்த சுகத்தையும் தெய்வீக சுகத்தையும் அந்த பலத்தையும் பெறுவதும் அதோடு அடங்கியது. எந்த இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளே என்னுடைய ஆவியை புதுப்பித்ததோ அதே இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளே இந்த அழிகிற சரீரத்தையும் புதுப்பிக்கிறது. இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. அதனால தேவன் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அது ஒரு வழியை காட்டவில்லை. நம்ம எல்லா விதத்திலும் முழுமையாக இருப்பதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் திரும்ப கட்டும்படியாக. ஆமேன். அப்போ இந்த புது சிருஷ்டி என்பது ஒரு சபையோட சேர்றது மாத்திரம் இல்லை, ஒரு ஞானஸ்நானம் எடுத்து அறிக்கை செய்வது மாத்திரம் இல்லை, நல்ல உபதேசங்களை கற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை. இட் இஸ் a spiritual rebirth. ஆவிக்குரிய விதத்தில் புதிய மனிதனாக பிறக்கிறது, உள்ளான மனிதன் மாறுவது, நித்திய ஜீவனை கொடுத்து நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைகிறோம். தேவராஜ்யம் நமக்குள்ளே நுழையுது. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இந்த நம்ம மனுஷ ஆவிக்குள்ளே வரும்போது எல்லாம் மாறுகிறது. எவ்ரிதிங் சேஞ்சஸ். அந்த ஜீவன், இயேசுவின் ஜீவன் ஒரு பாவியை நீதிமானாக மாற்ற வல்லமை இருந்துச்சுன்னா நிச்சயமாய் இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளே வரும்போது நிச்சயமாய் எனக்குள்ள இருக்கிற வியாதிகளை, பலவீனங்களை, அந்த சாபத்தின் எல்லா காரியங்களையும் விளக்க முடியும். என் ரத்தத்தை கூட சுத்தமாக்க முடியும். பல ஜென்மங்கள், பல பாரம்பரியமாய் வந்த பலவீனங்கள், வியாதிகளை நிச்சயமாய் எடுத்து போட முடியும். ஹீலிங் இஸ் ஃபாதர்ஸ் வில். சுகமாக்குவது பிதாவினுடைய சித்தம். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது பிதாவின் சித்தத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டார். அது அவர் பார்த்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற கலாச்சாரம், அந்த கல்ச்சரை மாத்திரம்தான் அவர் செய்தார். அதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்க, பரலோகத்திலேயா இருந்தாலும் இந்த ஏதேன் தோட்டத்திலேயா இருந்தாலும் ஒருவனும் சரியாக இயங்காத, பழுதாக இயங்குகிற பார்ட்ஸோட, பாடியோட யாரும் உருவாக்கப்படவில்லை. ஏனென்றால் நம்மை உருவாக்கியவர் பரிபூரண நிறைவான தேவன். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அந்த பாவமும் சாபமும் மனுகுலத்தை அதிகமாய் தாக்கியதுனால, அந்த ஆதாமின் மூலமாக வந்த அந்த சாபம் நம்ம சரீரங்களை பாதித்ததுனால, ஒரு சிறு பிள்ளை, பிறந்த பிள்ளை, அதிலேருந்து அந்த பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு வளருவதற்கான காரியங்கள் உள்ளே இருக்குது. அதே சமயம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே அழிவதற்கான ஒரு இயற்கையும் அந்த ஜீன்ஸ்லையும் டிஎன்ஏலையும் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா பிறந்த நாள்லேருந்து என்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்குதோ நாம் எல்லாரும் அனுதினமும்
கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறோம், மரித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இயற்கையாக ஆதாமின் பிள்ளைகளுக்கு நடக்கிறது. சில பேருக்கு இந்த சரீரத்தின் அழிவு வேகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சித்தமா இல்லை, தேவனுடைய டிசைனா இல்லை. அதனால நான் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது நான் என்னுடைய பிதா கிட்ட போய் கேட்கிறேன், பிதாவே, அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆரம்பிச்ச அந்த ரட்சிப்பின் பரிபூரண நிலைமைக்கு என்னை கொண்டு போங்க. நான் என்னுடைய சரீரத்தில் என்னுடைய தகப்பன், என்னுடைய தாத்தா, பாட்டியா அவங்க கிட்ட இருந்து வாங்கிய அந்த அந்த ஜெனட்டிக் ஃபால்ஸ், சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதையெல்லாம் பிடித்து கொண்டு இதுக்காக இந்த லேகியம், அந்த மருந்து, இது அது வாக்கிங் ஈக்கிங் இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டால் இதுக்கு சில காரியங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காம நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர்தான் ஜீவனுள்ள வார்த்தை. அதனால்தான் ஆவியானவர் என் இருதயத்தில் சொல்றது, எந்த விதமான அலர்ஜிக்கோ, சரீரத்தில் இருக்க சின்ன பலவீனமோ, பெரிய பலவீனமோ, இப்போ கை சில பேருக்கு வழங்கலைன்னா இதுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. இதை எப்படி நான் முழுசுமா அவருடைய சித்தத்தை உலகத்தில் கொண்டு வருவது என்பதை குறித்து எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியாமல் இருக்கலாம். மற்றவர்களுக்கு எப்படி கொண்டு வருது, எனக்கு கொண்டு வருது. ஆனால் முதல் கன்விக்ஷன் என்ன தெரியுமா, இந்த காரியங்களுக்கு, பலவீனங்களுக்கு, சுகவீனங்களுக்கு, சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத காலு கை, இந்த காரியங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. பரலோகத்தில் அவருடைய ராஜ்யம் நிச்சயமாய் வரும்போது அங்கே யாரும் வியாதியஸ்தர்கள், நொண்டுகிறவர்கள், கண்ணு பார்வை இருக்க மாட்டாங்க. அது இன்றைக்கு வரலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட சரீரம் ஒழுங்காக வேலை செய்யாத காரியம் ஒரு நாளும் தேவனுடைய சித்தமாய் இருந்ததில்லை. நான் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும் போது நான் உள்ளுக்குள்ள எனக்குள்ள நிச்சயம் இருக்கணும். இப்படிப்பட்ட சரீரத்தில், மைண்டில், இதில் இருக்கிற இந்த பலவீனங்கள் அவருடைய சித்தத்தில் கொஞ்சம் கூட கிடையாது, இடம் கிடையாது. there is no dysfunction has place in his will. அவருடைய ராஜ்யத்தில் அதுக்கு பங்கு இல்லை, அவருடைய மீட்பின் திட்டத்தில் அதுக்கு பங்கு இல்லை. ஆமேன், ஆமேன். எவ்வளவு நாம் ஜெபிக்கும் போது சில காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது, டிலே ஆகுது, என்னெல்லாம் ஆகலாம். தெய்வீக சுகம் என்கிற இந்த பயணத்தில் நாம் போகும்போது பலவிதமான எதிர்ப்புகள், காரியங்கள்லாம் வரலாம். ஆனால் நம்ம பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நிச்சயம் என்னன்னா, என் கர்த்தர் செய்த சுவிசேஷத்தில் அவர் செய்ததெல்லாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அவர் வெளியே காமிச்சார், நிரூபித்தார். அவர் எனக்கு ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார், முன் உதாரணத்தை வைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் கூட அதே செய்யும்படியாக, பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்க, அசுத்தாவிகளை துரத்துங்கன்னு நமக்கு கட்டளையும் இட்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் we have no other option. வேற காரியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்கு வேற ஒரு வழி வைக்கல. எப்படி பாவம் செய்து கொண்டிருக்கலாம் என்பது ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அது ஒரு ஆப்ஷனாகவே ஆண்டவர் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து கொடுக்கல. ஏனென்றால் உங்கள் பரலோக பிதா எப்படி பரிபூர்ண சர்க்குணராக இருக்கிறாரோ, நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு சொன்னார். அதே போலவே நாம் எந்த விதமான வியாதியையும் நம்ம சரீரத்தில் அனுமதிக்கிறதோ, அதை ஏற்றுக்கொள்வதோ நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் தலைவலி வந்தால் பேரண்டால் போட்டுக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் கோல்டு வந்தால் இதை செய்யலான்னு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கலை. இதை எந்த அளவுக்கு பாவ பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்களை நான் நிராகரிக்கிறேனோ, அதை ரிஜெக்ட் பண்ணுறனோ, அதே ஒரு வெறுப்போடு, அதே ஒரு அடிப்படையான வசனத்தை புரிந்து கொள்வதோடு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வியாதிகள், சின்ன அலர்ஜியாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் கோல்டு பிடிக்குது, எப்போ பார்த்தாலும் இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, எல்லா விதமான பலவீனங்களையும் எப்படி நம்ம பாவத்தையும் பாவ பழக்க வழக்கங்களையும் நிராகரிக்கிறோமோ, அதே போல் அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட, அதே ஒரு அடிப்படையான ஒரு பிடிமானத்தோட இவைகளையும் நம்ம நிராகரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரமான ஒரு உறுதியான தீர்மானத்தோடு தான் என்னுடைய சொந்த தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய சுகமாக்குற ஊழியமும் அந்த ஒரு அஸ்திபாரமான நிச்சயத்தில் தான் ஆரம்பிக்கணும். தேவன் எனக்கு வேற சாய்ஸ் கொடுக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனதுருக்கம் இருப்பது நல்லது,
ஆனால் மனதுருக்கமோ, இரக்கமோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு படுறது மாத்திரம் ராஜ்யத்தில் சுகம் வந்துடாது. தேவனுடைய சித்தத்தை குறித்து வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய சுகமாக்குற ஊழியம், ஜபங்கள் அஸ்திபாரத்தில் இருக்கு. அந்த அஸ்திபாரத்தில் இருக்கணும். His word is his will. அவருடைய வசனமே அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்த வார்த்தை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுலையும் மார்க்குலையும் அந்த சுவிசேஷ நாட்களில் வந்தார். பைபிள் அதுக்கு முன்பாக எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகள் பிடித்தவர்கள், குஷ்டரோகிகள், பலவிதமான வியாதிகள் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலில் திடீர்னு எழும்புறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இல்லை. அசுத்தாவி பிடிச்சவங்கலாம் ரொம்ப பார்க்கவே மாட்டீங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க இஸ்ரவேலில். ஆனால் மனுஷகுமாரன் தோன்றினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர் அந்த செய்தியோடு வந்த பிறகு பகுதியில், இஸ்ரவேல் பலஸ்தீனா பகுதியில் அவருடைய பிரசனம் இறங்கிய உடனேயே அசுத்த ஆவிகளினுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ், கட்டுப்பாடு இருக்கிற அதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அசுத்த ஆவிகள் புலம்ப ஆரம்பிச்சிச்சு, வெளியேற வர ஆரம்பிச்சிச்சு. அதே சமயத்தில் ஜனங்கள் அந்த அசுத்த ஆவிகள் வியாதிகளின் கொடுமையில் இருந்தவங்களும் கூட, ஓ நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் வந்து விட்டார் என்று அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த வசனமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஆக்டிவாக ஆரம்பிச்சார்னா நம்ம சுற்றியும் கூட இந்த அசுத்தாவிகள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். வியாதியஸ்தர்கள் உங்களையும் என்னையும் தேடி வருவாங்க. ஏனென்றால் உங்கள் மூலமாக, என் மூலமாக அவர்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதே சமயத்தில் அசுத்தாவிகளால் அங்கே உட்கார முடியல. ஹாஸ்பிட்டலில் ஷேக் ஆகுது. அது நடக்கணும், நடந்துச்சு, அதெல்லாம் நடக்கும் இன்னும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது, ஜீவன் என்பது நாம் நல்ல சுகத்தோடு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பது, அந்த எப்பொழுதும் நித்தியமாய் வாழ வேண்டும் என்பது ராஜ்யத்தின் பகுதி, வரப்போகிற ராஜ்யம். ஆனால் லிவ் ஹெல்த்தி, சுகத்தோட வாழு என்பது இன்றைக்கு, த கிங்டம் நவ், இன்றைக்கு இருக்கிற ராஜ்யத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை செய்தார். அவரை சுற்றி வியாதியே இல்லை உலகத்தில் இருந்தபோது. அவரை சுற்றி இருந்த சீஷர்களோ என்னைக்காவது வியாதிப்பட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டமான அவங்களுக்கு ஊழியம் நடந்து திரிஞ்சாங்க. படுக்க கூட இடம் இல்லை. ஆனாலும் ஒரு தடவை கூட அவங்க சிக்காகலை. அவர் பக்கத்தில் எவனாவது வியாதியஸ்தன் வந்தானா அவன் திரும்பி வியாதியஸ்தனா போகலை. ஏனென்றால் அவர் அந்த ராஜ்யத்தின் வல்லமையில், அந்த ராஜ்யத்தின் உண்மையில், அந்த தேவனுடைய ஜீவன் தனக்குள்ளே தன் மூலமாக போகிற அந்த உண்மையில், அந்த சத்தியத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நம்ம எல்லாரும் உள்ளுக்குள்ளே அறிக்கை செய்வோம், இதை நான் முழுவதுமாய் நம்புகிறேன், என்னை சுற்றி இதை பார்க்க விரும்புகிறேன். அமேன், அமேன். சிருஷ்டிகராகிய தேவன் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கண் இல்லாதவர்களுக்கு அந்த கண் வர வேண்டும். காலில் கை மிஸ்ஸிங்காக இருக்கிறவங்களுக்கு அது வர வேண்டும். உள்ளுக்குள்ளே கூட மிஸ்ஸிங் பார்ட்ஸ், லங்ஸ், ஹார்ட் ஆர் எனிதிங், கிட்னி, அது மிஸ்ஸிங்காக உள்ளே இருக்கிறது கூட நீ சிருஷ்டிக்க எனக்குள்ள வார்த்தையை அனுப்பும். குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், இவர்களுக்கெல்லாம் புதிதாய் உருவாக்கப்படுகிற அற்புதங்கள் நடக்க வேண்டும். மேன். ஏனென்றால் என்னுடைய வாஞ்சை, உங்களுடைய வாஞ்சை எல்லாம் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். ரெண்டாவது தான் இந்த வியாதியஸ்தர்களுக்காக மனதுருக்கம், இதெல்லாம் உண்மை. ஆனால் அவருடைய ராஜ்யம் இங்கே இறங்கி வரணும். அவருடைய ராஜ்யம் இங்கே இறங்கி வந்தால், அது முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடினால் இந்த காரியங்கள் எல்லாம், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் சொஸ்தமாவாங்க. அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிச்சயமாய் அது ஆண்டவர் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.